ஹாய், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 1/1/2026 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம். ஸோ அங்கே தான் இருக்கேன். அதாவது கரும்புக்கு ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் கரும்பு வளர்ந்ததுக்கப்புறமா ரெயின்வாஷ் எப்படி இருக்குது, கரும்பு எப்படி இருக்குது, ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ கரும்பு நல்லா வளர்ந்துருச்சு. இது 9 மாதத்து கரும்பு, 8 மாதம் 9 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் சரியாக. கரும்பு நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். 8 மாதத்து கரும்பு நினைக்கிறேன். பாருங்கள், ரெயின்வாஷ் தான் போட்டிருக்கு. 10 அடிக்கு 8 அடிக்கு ஓட்டை போட்டு வாசல் போட்டு கேட்டல் போட்டு ரெயின்வாஷ் போட்டிருக்கு. ஸோ தண்ணி பாய்ச்சிருக்காங்க, தண்ணி நிற்கிது. ஸோ இந்த சைடும் ரெயின்வாஷ் தான். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 5 HP மோட்ரு, 8 அடிக்கு ஒரு லைனு. ஒரு டைமில் 70 சென்ட் பாயுது. அதாவது 3/4 ஏக்கர் 75 சென்ட் பாயுது. இது மொத்தம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே கரும்பு தான். தெரியுதுங்களா ஓஸு? பிவிசி பைப்பு 2 இன்ச் பிவிசி பைப்பில் 8 அடிக்கு ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு வாசல் போட்டு கேட்டல் போட்டு ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். அதாவது இந்த பழத்தில் ரெயின்வாஷ் கொடுக்கும். இந்த கரும்பும் பாஞ்சிக்கும். அதாவது இந்த லைனில் ஒரு லைன் இருக்கும் கரும்பு, இந்த லைன் கரும்பு. ஸோ 2 லைனு கரும்பும் இந்த டியூப்பில் வந்து தண்ணி வந்து பாஞ்சிக்கும். அடுத்தது இந்த லைனில் டியூப் இல்லை, அடுத்தது இந்த லைனுக்கு டியூப். அந்த மாதிரி கரும்பு வெட்டுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆளுங்களை விட்டு ஒரு 2 ஆளை விட்டு அப்படியே இங்கேருந்து சுட்டிங்கன்னா ரெயின்வாஷ் வந்துடும். ஸோ அது மாதிரி தான் கரும்பு எப்படி விளைச்சிட்ருக்கு பாருங்கள். இன்னும் 2 மாதம் போனோன்னா வெட்டிடுவாங்க. ஸோ கரும்பு நல்லா வளர்ந்துருச்சு. 10 மாதம் ஆகலை, 7 மாதம் இல்லை 8 மாதம் அவ்வளோதான் இருக்கும். கரும்பு நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். ஓசை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கரும்புக்கு ரெயின்வாஷ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே இப்போ நிறைய ஃபீல்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே ரெயின்வாஷ் தான். அப்புறம் தண்ணி பாய்ச்சிருக்காங்க, தண்ணி எப்படி நிற்கிது பாருங்கள். ரெயின்வாஷ் தான் கிடக்கு பாருங்கள். தண்ணி இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டினா தண்ணி நிற்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தண்ணி நிற்கும் போது, வாய்க்காலில் தண்ணி நிற்கும் போது இந்த லைனில் இருக்கிற கரும்பும் தண்ணி பாஞ்சிக்கும், இந்த லைனில் இருக்கிற கரும்பும் தண்ணி பாஞ்சிக்கும். அப்போ அடுத்த லைனில் வந்து ரெயின்வாஷ் தேவையில்லை. அதை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள். ஸோ இவங்க வந்து தண்ணி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தண்ணி ஓட்டிக்கிறாங்க. ஆள் பிரச்சனை, அதால் வந்து ரெயின்வாஷ் போட்டு தண்ணி பாய்ச்சுறாங்க. ஸோ 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் மோட்டர் ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ வயல் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க. இந்த பக்கம் ஒரு லைனு, அடுத்தது இந்த பக்கம் ஒரு லைனு, இந்த மாதிரி ஒரு வயலாக பாய்ச்சிரும். ஸோ அடுத்தது அங்கே ஒரு வயல் இருக்கும். இந்த பக்கம் 3 வயல், இந்த பக்கம் 3 வயல். பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரெயின்வாஷ் போட ஆரம்பிச்சிட்டாங்க கரும்புக்கு. அதில் ஒரு சில பேர் வந்து இல்லைங்க கரும்பு வளர்ந்துட்டா ரெயின்வாஷ் எப்படி பாயும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக கரும்பு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஸோ இந்த ஃபுல்லாகவே ரெயின்வாஷ் தான். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அழகாக 2 நாளைக்கு கரும்பு வெட்டுறது 2 நாளைக்கு முன்னாடியே 2 பசங்களை விட்டாங்கன்னா உட்காந்து இப்படி இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த ஓஸ் அப்படி பிடிச்சி இழுத்தாங்கன்னா ஓஸ் அழகாக வந்துடும். ஏன்னா ஓஸ் வந்து கிடக்கிறது பள்ளத்தில் தான் கிடக்குது. கரும்பு கீழே இந்த மாதிரி சாஞ்சிட்டாலும் ஓஸு எந்த பிரச்சனை இல்லை. ஓஸுக்கு அழகாக இழுத்தா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் கரும்பு. ஸோ ஃபுல்லாக கரும்பு தான். இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலத்தில் தான் இந்த ஃபீல்டு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டை பார்க்கலாம். கரும்பு இன்னும் 2 மாதத்தில் வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறவங்க யாராக இருந்தாலும் கரும்புக்கு ரெயின்வாஷ் போட்டதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டு தென்னை மரம் நிற்க பாருங்கள், அது வரைக்குமே ரெயின்வாஷ் தான்.
2 இன்ச்சு பிவிசி பைப்பு, 5 ஹெச்பி மோட்ரு, 8 அடிக்கு ஒரு லைனு, 3/4 ஏக்கர் ஒரு டைமில் தண்ணி பாயும். பாருங்கள் கரும்பு எப்படி இருக்குது பாருங்கள். ரெயின்வாஷ் தான். ஃபுல்லாக ரெயின்வாஷ் தான் லாஸ்ட் வரைக்குமே. கரும்பு எவ்வளோ ஹைட் வளர்ந்துச்சு பாருங்கள். கரும்பு வெட்டுற பாகத்துக்கு வந்துச்சு. 8 மாதம் தான் ஆகுது. ஸோ 8 மாதத்தில் இந்த ஹைட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது இன்னொரு ஃபீல்டு பார்க்குறோம். ஸோ அது வந்து இப்போ தான் கரும்பு வச்சுருக்காங்க. அதில் 2 பயிர் வேறு பயிர் முத்து சோளம் அதாவது தீவனப்பிள்ளை செனப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை 2 பயிர் பண்ணிவிட்டு இப்போ 3ஆவதாக கரும்பு வச்சுருக்காங்க. அடுத்தது அந்த ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம். எட்டு அடிக்கு ஒரு லைன் ரெயின்வாஷு, 4 அடி பாரு போட்டு கரும்பு வச்சுருவாங்க. அப்போ ஒரு கால் விட்டு ஒரு கால் ரெயின்வாஷு அந்த மாதிரி போட்டுருவாங்க. மண் அணைக்கும் போது, அதாவது 2 சைடு மண் அணைச்ச உடனே ரெயின்வாஷ் வந்து பள்ளத்தில் வந்துடும். ஸோ அப்போ கரையில் வந்து கரும்பு வந்துடும். அப்போ பள்ளத்தில் வந்து ரெயின்வாஷ் கிடக்கிறதுனால ரெயின்வாஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரும்பு சாஞ்சாலும் ரெயின்வாஷ் மேலே படாது, தண்ணி நல்லா பாஞ்சிக்கும். ஓஸ் இழுக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக ஓஸ் இழுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸோ எதுவுமே கொஞ்சம் ஐடியா பண்ணி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பள்ளத்தில் கிடக்குது. இந்த ஓஸ் கரும்பு எவ்வளோ சாஞ்சிருக்கு, ஆனால் ஓஸ் மேலே ஏதாவது இருக்கா பாருங்கள். கரும்பு அழகாக இழுத்தோம்னா வந்துடும். ஸோ லாஸ்ட் வரைக்கும்